ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம த ஆர்ட் ஆஃப் இட்டோட நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட்டில் ஆரான், வின்ஸ், ஹேசல் அண்ட் யூனா 4 பேர் அந்த கேவ்குள்ளே போயிருப்பாங்க. அப்படி போயிருக்கும்போது யூனா மட்டும் தனியாக காணாமல் போயிருப்பா. ஸோ ஆரான் அண்ட் வின்ஸ் யூனாவை தேடுறதுக்காக ஹேசலை ஒரு பிளேஸில் விட்டுட்டு போயிருப்பாங்க. பட் அவங்க திரும்பி வந்து பார்க்கும்போது அங்கே ஹேசல் இருந்திருக்க மாட்டா, வெறும் பிளட்டு தான் இருந்திருக்கும். இவங்க அப்படியே அவளை தேடிட்டே கேவை விட்டு வெளியே வந்திருப்பாங்க. நான் இதோட தாண்டா முடிச்சிருந்தேன். சரி, நம்ம அப்படியே இதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. அண்ட் ப்ளீஸ், யாரெல்லாம் இந்த ஸ்டோரி பார்க்குறீங்களோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் கண்டிப்பாக வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அண்ட் லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கடா ப்ளீஸ். சரி, ஓகேடா. சரி வாங்கடா, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆரான், வின்ஸ் அண்ட் யூனா அவங்க 3 பேரும் அப்படியே ஹேசலை தேடிட்டே அவள் பேரை சொல்லி கத்திட்டே அந்த கேவை விட்டு வெளியே வராங்க. ஹேசல், 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 எங்கே இருக்க ஹேசல்? ஹேசல், நான் கூப்பிடுறது கேட்குதா? ஹேசல், ஹேசல் அப்படின்னு இவங்க 3 பேரும் அப்படியே கத்திட்டே அந்த கேவை சுற்றி இருக்கிற காட்டுக்குள்ளே தேடுறாங்க. அவங்க எப்படியோ ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே தேடியிருப்பாங்க. பட் அந்த இடத்துல ஹேசல் இருக்கிறதுக்கான எந்த சைனுமே இல்லை. ஸோ அவங்க அப்படியே தேடிட்டே அந்த மியூசியம் கிட்டே போகிறாங்க. பார்த்தா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ப்ரொஃபஸர் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் இவங்களுக்கு ஹேசல் கிடைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. யூனா அழவே ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஆரோன், ஆரோன், நம் நீங்கள் ஏன் அவளை தனியாக விட்டு வந்தீங்க? ப்ளீஸ் ப்ளீஸ் எனக்கு எப்படியாவது ஹேசலை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ் ஆரோன், ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ். வின்ஸ், ஏதாவது பண்ணு வின்ஸ். இரு இரு யூனா, நம்ம கண்டிப்பாக ஏதாவது பண்ணலாம். இரு, நம்ம பேசாமல் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்கலாம். வெயிட் பண்ணு அப்படின்னு ஆரானும் வின்ஸும் அப்படியே யூனாவை கூட்டிகிட்டு ப்ரொஃபஸர்கிட்ட போகிறாங்க. என்னாச்சு பசங்களா? ஏன் யூனா, என்னாச்சு? ஏன் அழற? ஹேசல் எங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் அப்படியே சுற்றி முற்றி ஹேசலை தேடுறாரு. இவங்க 3 பேருக்கும் அவ்வளோ பயமாக இருக்குது. ஐஸ்லேருந்து டியர்ஸே நிற்க மாட்டேங்குது. சார், ஹேசலை காணும். ஹேசலை காணுமா? என்ன யூனா, விளையாடுறியா? எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? சார், அது நாங்கள் இந்த மியூசியம்க்கு பின்னாடி இருக்கிற ஷெட். உங்களை அங்கே யார் போக சொன்னா? நமக்கு அங்கே போகிறதுக்கு பெர்மிஷன் கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதா போனீங்களா? சார், ஐம் சாரி சார். நான் தான் அவங்க எல்லாரையும் ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போனேன். ஆனால் சத்தியமாக நான் இப்படி நடக்கும் நான் நினச்சி பார்க்கல சார். ப்ளீஸ் ஹேசலை இப்போ காணும் சார். எப்படியாவது அவளை கண்டுபிடிக்கணும் ப்ளீஸ். ஹேசலை காணோன்னா எப்படி அவள் காணாமல் போனா? என்ன நடந்துச்சு ஃபுல்லாக சொல்லுங்க. அப்போ ஆரானும் வின்ஸும் ப்ரொஃபஸர்கிட்ட அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவளுக்கு பிளட் லாஸ் ஆகிருக்கு. அவள் டிஸியாக ஃபீல் பண்ணியிருக்கா. நீங்கள் அப்பவும் அவளை இங்கே கூப்பிட்டு வராமல் அவளை அங்கே உட்கார வச்சுட்டு போயிருக்கீங்க. இல்லை, நீங்களாம் படிக்கிற பொண்ணு பசங்க தானே? கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் இருக்காது. பிளட் லாஸ் ஆகிறவங்கள அப்படி தான் உட்கார வச்சுட்டு போவீங்களா? சார் புரிஞ்சுக்கோங்க, நாங்கள் வேணும்னு அவளை அப்படி விட்டு போகல. அவள் கேட்கலன்னா என்ன வின்ஸ்? நீங்களே கூப்பிட்டு போக வேண்டியதானே? நீங்கள் இங்கே தானே கூப்பிட்டு வந்திருக்கணும். நர்சிங் ரூமுக்கு அவளை கூப்பிட்டு வந்திருக்கணுமா இல்லையா? அவள் ஆல்ரெடி ஹெட் பெயின்னு மயக்கம் போட்டு விழுந்தா. நீங்கள் எப்படி அவளை அங்கே விட்டு போனா? சார் புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஆர்கியூ பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை சார். ப்ளீஸ், அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கிறது வின்ஸ்? உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? சார் அவள் ஃபோன் அவகிட்ட தான் இருந்துச்சு. இதை இவ்வளோ நேரம் நீங்கள் யோசிக்கவே இல்லையா? கால்ஹர். அப்போ யூனா அவள் ஃபோன் எடுத்து ஹேசலுக்கு கால் பண்ணுறா. பட் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. ஒரு வாட்டி கூட அவள் ஃபோனே பிக் பண்ணல. இவளும் கிட்டத்தட்ட ஒரு 10 வாட்டி ஃபோன் பண்ணியிருப்பா. ஆரானும் வின்ஸும் அப்படி தான் மாற்றி அவங்க 3 பேரும் அப்படியே ஹேசலுக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. பட் அவகிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது. அவள் திரும்ப காலை அட்டன் பண்ணவே இல்லை. சார், அவள் காலை அட்டன் பண்ண மாட்றா. என்ன நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியல சார். யார்கிட்டயாவது ட்ராக்கர் இருக்கா?
அவங்க ஃபோனில் ட்ராக்கர் இருந்தால் இந்த நம்பரை ட்ராக் பண்ணுங்க அப்படின்னு ஆரன் அந்த நம்பரை ப்ரொஃபஸர் கிட்ட காட்டுறான். ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து ஹேசலோட பிளேஸை ட்ராக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது இந்த மியூசியமை விட்டு ஒரு 30 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் காட்டுது. இவ இவ எப்படி அவ்வளோ தூரம் போனா? ஹவ் ஹவ் சார் நாம இப்போவே கிளம்பலாம் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் வி ஹாவ் டு சேவ் ஹர். சரி பயப்படாதீங்க, நம்ம எல்லாரும் இப்போ கிளம்பலாம். காய்ஸ் எல்லாரும் பஸ்ஸில் ஏறுங்க அப்படின்னு எல்லாரும் அப்படியே பஸ்ஸில் போய் ஏறுறாங்க. பஸ்ஸில் ஏறின உடனே வேகமாக பஸ்ஸை மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே ஹேசல், யார் நீங்களா? என்னை எதுக்காக கிட்னாப் பண்ணியிருக்கீங்க? நான் நான் யார் நீங்களா? ஐஸில் டியர்ஸோட அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்ருக்கா. அவள் கை கால் கண்ணுலேருந்து எல்லாமே கட்டியிருக்கு. அவளால் எதுவுமே பார்க்க முடியல. ஏய் என்னடி சும்மா கத்திட்டே இருக்க? எங்கள் பாஸ் வருவார், வெயிட் பண்ணு. யார் நீங்களா? உங்களுக்கு என்ன வேணும்? ஃபஸ்ட்டு என்னை அவுத்து விடுங்க. நான் என்ன பண்ண உங்களை? நீ எங்களை எதுவும் பண்ணல, எங்கள் பாஸ் தான் பண்ணிட்ட. வெயிட் பண்ணு, அவரே வந்து சொல்லுவார். ஏய் பாஸ் வந்துட்டாரா, நவருங்க. அப்போது ஒரு பர்சன் ஹேசலுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. அவர் அப்படியே லைட்டாக பெண்ட் பண்ணி ஹேசலோட ஃபேஸை அப்படியே க்ளோஸாக போய் பார்க்குறாரு. பா மாறவே இல்லடி நீ. ஹேசலுக்கு அந்த வாய்ஸை கேட்டோன்னையும் அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது. யார் நீ? உனக்கு என்ன வேணும்? என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்க? ஃபஸ்ட்டு என்னோட கண் கட்ட அவுத்து விடுங்க. யார் நீ? ஏய் வெயிட் பண்ணு, உன்னை நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. இங்கே பாரு அப்படின்னு ஹேசலோட ஃபேஸை லிஃப்ட் பண்ணுறான். பட் அவள் கண் கட்ட அவன் அவுத்து விடவே இல்லை. நான் உன் கண்ணு முன்னாடி வருவேன், ஆனால் இன்னைக்கு இல்லை. நான் வரும்போது நீ என்னோட தான் இருப்ப. ஆமாம், இப்போ உன் பேர் என்ன? என்னது? என் பேர் என்னவா? என் பேர் கூட தெரியாம தான் எனக்கு கிட்னாப் பண்ணிட்டு வந்தியா? முதல்ல நான் அவுத்து விடு. ஏய் நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு, உன் பேர் என்ன? சொல்ல முடியாது. இப்போ என்ன உனக்கு? என் கட்ட அவுத்து விடுன்னு சொன்னேன். அம்மாயா ஷட் அப். உன் பேர் என்ன? அவளுக்கு அம்மாயான்ற பேரை கேட்டோனையும் அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது. அவளுக்கு ஒரு மாதிரி மூச்சே முட்டுற மாதிரி இருக்கு. அவளால் எதுவுமே பண்ண முடியல. அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா. அவள் கட்டெல்லாம் அவுத்துட்டு அவளுக்கு எப்படியாவது இந்த பர்சனை பார்த்தே ஆகணும். யார் நீ? என்னன்னு கூப்பிட்ட? அம்மாயா ஏன் உனக்கு இன்னும் தெரியாதா? என்ன தெரியாதா? இல்லை புரியல. எனக்கு தெரியும். உனக்கு என்ன சொல்கிற? யார் நீ? ஃபஸ்ட்டு என் கண்கட்டை அவுத்து விடு ப்ளீஸ். என் கண்கட்டை அவுத்து விடு. நான் தான் சொல்கிறேன்ல, உன் முன்னாடி நான் வருவேன். அப்படி நான் வர அன்னைக்கு நீ என்னோட தான் இருப்ப. இந்த வாட்டியாவது உன்னை என்னோட தான் மாற்றாமல் நான் போக போகிறதில்ல. கவுண்ட் யுவர் டேஸ் டு see me. இப்போ சொல்லு உன் பேரை. இந்த ஜென்மத்தில் உங்கள் அப்பா உனக்கு என்ன பேர் வச்சுருக்கான்? ஹேசலுக்கு அப்படியே அவள் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகுது. இந்த ஜென்மமா? நீ 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 என்ன சொல்கிற? ஆமாம், இந்த ஜென்மந்தான். பின்ன வேற என்ன சொல்கிறது? என்னோட அம்மாயா, பிரின்சஸ் அம்மாயா. உங்களை வேற எப்படி கூப்பிடுறது? ஹேசலுக்கு அப்படியே ஒரு மாதிரி படபடப்பாகுது. அவள் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறா, எப்படியாவது அவள் கண்கட்டு அவுக்கணும்னு. ஹே இல்லை, இப்போ ஏன் நீ இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுற? என்னை பார்த்தே ஆகணுமா என்ன? பார்க்கலாம். நான் கண்டிப்பாக உன் முன்னாடி வருவேன், உன்னை தேடி வருவேன். இப்படி இல்லை, நான் வரும்போது அப்போ நீ பார்ப்ப. ஆனால் ஒன்றுடி, இந்த ஜென்மத்துலையாவது நீ சாகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை அடைஞ்சே தீருவேன்.
என்ன? What do you mean? You are gonna be hunted by me. I'm gonna chase you down. உனக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால் 100 வருஷம் ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. 100 வருஷம் நான் திரும்ப பிறந்து எனக்கே நான் யாருன்னு தெரியாமல் வளர்ந்து பெருசாகி என் லைஃபோட பர்பஸே என்னன்னு தெரியாமல் இப்போ எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறம் உன்னை நேரில் என் முன்னாடி வச்சு பார்க்கும்போது என்னால் உன்னை தொட முடியலன்னு அந்த வெறி இருக்கு பாரேன், அது உனக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதுடி. அது எப்படி? உன்னை நான் இதே கேவில் தான் 100 வருஷத்துக்கு முன்னாடியும் பார்த்தேன், இப்போவும் அதே கேவில் தான் நான் உன்னை பார்த்துருக்கேன். எப்படி? இந்த வாட்டியாவது நான் தான் உன்னை முதல்ல பார்த்தனா, இல்லை அவன் ஆல்ரெடி உன் கூட தான் இருக்கானா? ஹேசலுக்கு அவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. அவன் யாரை பற்றி பேசுகிறான்னு தெரியல, அவன் யாருன்னு இவளுக்கு புரியல. பட் இவளுக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்குன்னு மட்டும் அவன் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது இவளுக்கு தெரியுது. பிகாஸ் அவன் பாஸ்ட் லைஃப் அண்ட் ப்ரெசன்ட் லைஃப் பற்றி பேசிகிட்ருக்கான். அவளுக்கு வர ஃப்ளாஷ்பேக்ஸ்க்கும் இவனுக்கும் கண்டிப்பாக ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குன்னு இவளுக்கு புரியுது. நீ 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 யாரை பற்றி பேசுகிற? முதல்ல கட்ட அவுத்து விடு. அவ்வளோ பயமாக இருக்கா? நான் உன்னை எங்கே பார்த்துட்டா போலீஸில் பிடிச்சி. போலீஸா? என்ன அம்மாயா, இன்னும் குழந்தையாவே இருக்கே. ஆமாம், 100 வருஷத்துக்கு முன்னாடி நீ இவ்வளோ பயப்படலாம் மாட்டியே, இப்போ மட்டும் என்ன புதுசாக இருக்கு? ஓ ஓ நீ அம்மாயா இல்லைல்ல, அம்மாயாவோட ரீஇன்கார்னேஷன். யா, அப்போ நீ அப்படி தான் இருப்ப. என் அம்மாயா எப்படி இருப்பா தெரியுமா? கண்ணில் அவ்வளோ கோவம், வெறி. என்னை அவள் பார்க்கும்போது அப்படியே நெருப்பு மாதிரி பார்ப்பா தெரியுமா? ஒரு வாட்டி கூட அவள் என்னை பார்த்து சிரிச்சதில்லை. ஒரு வாட்டி கூட இல்லை. ஆனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் ச்சே, என் மனசே என்கிட்ட இருக்காது. யூனோ வாட், நீ பார்க்க வேணா அவளை மாதிரி இருக்கலாம், ஆனால் நீ என் அம்மாயா மாதிரி கொஞ்சம் கூட இல்லை. உன் கேரக்டர், உன் பிஹேவியர், இது எல்லாமே வேறு மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு ஆர்வமாக இருக்குது. உனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நீ யார், எப்படி இருந்த, எப்படி வாழ்ந்த, எப்படி செத்த, யாரால் செத்த, இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்போது உனக்கு வலிக்குமா இல்லை கோவம் வருமா இல்லை என்ன நடக்கும்னு பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. சரி இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? நீ நீ யாருன்னு எனக்கு தெரியாது. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை போக விடு. உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போனது. என்னை தயவு செஞ்சு விடு, என்னை போக விடு. நான் உன்னை போக விட்டுருவேன், கண்டிப்பாக போக விட்டுருவேன். உன்னை தேடி கண்டிப்பாக யாராவது இங்கே வந்துட்டு தான் இருப்பாங்க. நானும் உன்னை இங்கேயே விட்டு தான் போகிறேன். உன்னை நான் எதுவும் பண்ண போகிறதும் இல்லை. ஆனால் அதுக்கு அர்த்தம் நான் உன்னை இங்கே இப்படியே ஒரேடியாக விட்டு போவேன்னு அர்த்தம் இல்லை. நான் திரும்பி வருவேன். அதை சொல்ல தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேனே. எனக்காக நீ வெயிட் பண்ணணும், வெயிட் பண்ணுவ அப்படின்னு அவன் அப்படியே அவகிட்ட க்ளோஸாக லீன் ஆகுறான். அப்படியே அவள் சீக்ஸில் சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். என்ன பண்ணுற நீ அப்படின்னு அவள் அப்படியே மூவ் ஆகுறான். அவனை விட்டு தள்ளி போகிறான். கொஞ்சம் கூட நீ மாறவே இல்லை. சரி, பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். சரியா மாயா? அப்போ கூட உன் பேரை என்னால் தெரிஞ்சுக்க முடியல. சரி, நான் வேறு வழியாக தெரிஞ்சுக்கிறேன். சரி, நான் இப்போ கிளம்புறேன். மை டியர் பிரின்சஸ், உங்களை நான் திரும்ப சந்திப்பேன் அப்படின்னு அவன் அப்படியே. டேய் பசங்களா, வாங்கடா போகலாம். அண்ட்
மேடம் மேலே ஒரு தூசி கூட படக்கூடாது. அந்த மாதிரி அவளை சேஃபாக விட்டுடுவாங்க. ஏய் ஏய், அவள் மேலே கை வைக்கக்கூடாது. அவள் எந்து துண்டு வச்சு பிடிங்க அப்படின்னு அவன் அப்படியே அவளை பார்த்து சிரிச்சுட்டு வெளியே போயிடுறான். ஹேசல் அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு எப்படியாவது அவனை பார்க்கணுன்னு அவள் கண்கட்ட அவுக்கு ட்ரை பண்ணுறா. பட் அவள் கையும் காலும் கட்டி இருக்கிறதுனால அவளால் எதுவுமே பண்ண முடியல. அவள் அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறா. என்ன என்ன இது புது பிரச்சனை. இங்கே வின்ஸ், ஆரான் அண்ட் யூனா அப்படியே பஸ்ஸில் வந்துட்டுருக்காங்க. சார், இன்னொரு 2 மினிட்ஸில் நம்ம அந்த பிளேஸை ரீச் பண்ணிடுவோம். பட் அந்த ஃபோன் அவகிட்ட தான் இருக்கா இல்லையான்னு தெரியலையே. ஒருவேளை அவளை யாராவது கிட்னாப் பண்ணவங்க அந்த ஃபோனை எடுத்து தூக்கி போட்டிருந்தா என்ன சார் பண்ணுறது? நீ பதட்டப்படாத வின்ஸ், ஒன்றும் நடந்திருக்காது. நம்ம போய் பார்க்கலாம். கண்டிப்பாக ஹேசில் அங்கே தான் இருப்பா. நீ பயப்படாத. இங்கே யூனா இன்னுமே அழுதுகிட்டே தான் இருக்கா. ஆரானுக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரில. வின்ஸுக்கும் யூனாவை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் அவனாலே எதுவுமே பண்ண முடியல. யூனா அழாத யூனா, நம்ம கண்டிப்பாக எப்படியாவது ஹேசிலை கண்டுபிடிச்சிடலாம். அழாத ப்ளீஸ். இல்லை ஆரான், அவளை விட்டு நான் இவ்வளோ நேரம் பிரிஞ்சு இருந்ததே இல்லை ஆரான். நான் எப்படி அவளை விட்டு தனியாக அந்த குகைக்குள்ளே நான் ஒரு சென்ஸ்லே இல்லை ஆரான். சாரி. இது எல்லாமே என்னால் தானே. ஏய் இங்கே பாரு, நீ வேணும்னு எதுவும் பண்ணல. ப்ளீஸ் அழாத யூனா, ப்ளீஸ். இல்லை ஆரான், நீ என்ன சொன்னாலும் அவ காணாமல் போனதுக்கு நானும் ஒரு பெரிய காரணம். இல்லைன்னா நீங்கள் அவ கூடயே இருந்திருப்பீங்க. நீங்கள் என்கிட்ட வந்திருக்கவும் மாட்டீங்க. நம்ம எல்லாரும் அந்த கேவை பார்த்துட்டு வெளியே வந்திருப்போம். எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். இங்கே பாரு, நீ உன்னையே ப்ளேம் பண்ணிக்காத ப்ளீஸ். நான் சொல்கிறது கேளியுண்ணா. இங்கே பாரு அப்படின்னு அவன் அப்படியே அவள் ஃபேஸை பிடிச்சி மெதுவாக அவள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறான். இல்லை ரான், இல்லை. இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு. நம்ம கண்டிப்பாக ஹேசிலை கண்டுபிடிப்போம். நீ பயப்படாத, ஒன்றும் ஆகாது. அவளை நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிப்போம். சரி அப்படின்னு அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு 5 மினிட்ஸில் அந்த பிளேஸை ரீச் பண்ணிடுறாங்க. அந்த பிளேஸை பார்த்தா ஒரு மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கிற பிளேஸ் மாதிரி இருக்குது. ஒரு வீடு பாதி கட்டியும் கட்டாமலையும் ஒரு மாதிரி இடிஞ்சு போன மாதிரியும் சில இடத்துல புதுசாக இருக்கிற மாதிரியும் இருக்குது. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் அப்படியே ஒரு மாதிரி தயக்கத்தோடு அந்த பிளேஸை பார்த்துட்ருக்காங்க. பட் ஆரான், வின்ஸ் அண்ட் யூனா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல. அவங்க வேகமாக அந்த பிளேஸ்க்குள்ளே ஓடுறாங்க. பார்த்தா அவங்க அந்த பில்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே ஹேசலோட ஃபோன் கீழே கிடக்குது. கைஸ், இது ஹேசலோட ஃபோன் தான். இது இங்கே இருக்குண்ணா. அப்போ அவ. யூனா, நீ பயப்படாத. கண்டிப்பாக ஹேசல் இங்கே தான் இருப்பா. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், வா அப்படின்னு அவங்க 3 பேர் அப்படியே உள்ளே போகிறாங்க. ஹேசல் இருக்கியா? நாங்கள் கூப்பிடுறது கேட்குதா? ஹேசல் இங்கே அப்படியே ஒரு மாதிரி டயர்ட் வாய்ஸில் கைஸ் நான் இங்கே தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருக்கேன். இவங்க 3 பேருக்கும் ஹேசலோட வாய்ஸை கேட்டோன்னே தான் அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. அப்படியே அந்த வாய்ஸ் வந்த டைரக்ஷன் நோக்கி ஓடுறாங்க. ஹேசல், நாங்கள் வந்துட்டோம், கவலைப்படாத. நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் வந்துடுவோம். கைஸ், சீக்கிரம் இங்கே வாங்க. அவங்க அப்படியே மேலே இருக்கிற ஃப்ளோருக்கு போய் ஹேசலை பார்க்குறாங்க. அதை பார்த்து அப்படியே ஸ்ட்ரக்காகி நிற்கிறாங்க. பிகாஸ் அவள் கை, கால், அப்புறம் அவள் கண் எல்லாமே கட்டி வச்சிருக்கு. அவள் அப்படியே ஒரு சேரில் உட்காந்துட்ருக்கா. யூனா வேகமாக ஹேசல் கிட்ட ஓடுறா. ஹேசல் நான் வந்துட்டேன், இங்கே பாரு அப்படின்னு அப்படியே அவளோட கட்டு எல்லாத்தையும் அவுத்து விடுறா. அவள் கண் கட்டையும் அவுத்து விடுறா. யூனா அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே ஃபாஸ்ட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க.
ஹக் பண்ணி 2 பேரும் அப்படியே அழறாங்க. நான் 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 இதுக்கப்புறம் உன்னை உன்னை பார்க்கவே முடியாதுன்னு நினச்சேன். ஐம் ஐம் சாரி ஹேசல். என்னால தானே இது எல்லாம். இல்லை இல்லை யுனா, இல்லை இல்லை, நீ அழாத. அவங்க 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணி அழுதுட்ருக்காங்க. இங்கே ஆரனோட ஐஸ்லேருந்தும் அப்படியே டியர்ஸ் வருது. அவன் அப்படியே ஹேசலை கீழேருந்து மேலே வர செக் பண்ணுறான். அவனோட காலில் பிளட் வந்துட்டு இருந்திருக்கும். பட் அந்த காயத்துக்கு இப்போது பேண்டேஜ்லாம் போட்டிருக்கு. ஹேசல், உன்னை யார் இங்கே கூப்பிட்டு வந்தது? அவங்கள பார்த்தியா? ஏதாவது பேசுனியா? ஹேசலுக்கு இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறதுன்னு தெரில. பிகாஸ் அவன் பேசினது ஃபுல்லாக எல்லாமே பாஸ்ட் லைஃப்பை பற்றி. இவங்க யார்கிட்டேயும் அவளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அவள் அப்படியே அமைதியாகவே இருக்கா. ஹேசல், உன்னை தானே கேட்குறான் அவன், சொல்லு ஹேசல். இல்லை 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 வின்ஸ், என்ன 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 என்னை இங்கே யார் கூப்பிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க எதோ பேசினாங்க. எனக்கு எனக்கு ஒரு மாதிரி டிஸியாக இருந்தனால எனக்கு எதுவுமே சரியாக புரியல, கேட்கல எனக்கு. சரி விடு. உன்னோட உன்னோட இந்த புண்ணுக்கு யார் மருந்து போட்டு கட்டு போட்டு விட்டது? அவங்க தான். என்னை இங்கே கிட்னாப் பண்ணிட்டு வந்தவங்க தான் அதெல்லாம் போட்டு விட்டாங்க. என்ன? உன்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்து உன் காயத்துக்கு மருந்து போட்டு கட்டி விட்டாங்களா? ஆமாம். எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சத்தியமாக இது எதுவுமே புரியல ஆரான். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஹேசல், இங்கே பாரு, அழாத அப்படி ஆரான் அப்படியே ஹேசலோட டியர்ஸ்லாம் வைப் பண்ணி விடுறான். அவளை அப்படியே சாஃப்டாக ஹக் பண்ணுறான். வின்ஸ் இதை அப்படியே முறைச்சிட்டே பார்க்குறான். அவனுக்கும் ஹேசல் அப்படியே இழுத்து ஹக் பண்ணும் போல் இருக்குது. பட் அவனால் எதுவுமே பண்ண முடியல. அவன் அப்படியே சைலண்ட்டாக நின்று பார்த்துட்ருக்கான், எப்போ இவங்கெல்லாம் நகருவாங்கன்னு. டேய் சரி போதும், அவளை விடுறா, தள்ளி வா. என்ன? நான் இப்போ என்ன பண்ணேன்? பெதுக்கு என்ன அவளை விட்டு தள்ளி வர? டேய் தள்ளி வாடா அப்படின்னு வின்ஸ் அப்படியே ஆரோனை தள்ளி விட்டு ஹேசல் முன்னாடி போய் நிற்கிறான். பாப்பா, ஐயோ ஆல்ரைட், உன்னை அவங்க எதுவும் பண்ணலையே? ஹேசல் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டே வின்ஸை பார்க்குறா. அவளோட ஐஸில் அந்த பயம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அந்த பயத்தை வின்ஸும் நோட் பண்ணுறான். பாப்பா இங்கே பாரு, உனக்கு ஒன்றும் இல்லை, நீ நல்லா இருக்க. யாரும் உன்னை எதுவும் பண்ண முடியாது. இங்கே பாரு, இனிமே உன்னை தனியாக நான் எங்கேயும் விட மாட்டேன். இங்கே பாரு அப்படின்னு அப்படியே ஹேசலோட ஃபேஸை கப் பண்ணுறான். எனக்கு ஏன்னு தெரியல, பட் ரொம்ப ரொம்ப பயமாக இருக்கு வின்ஸ். அவன் திரும்ப 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 வருவேன்னு சொன்னான். திரும்ப வருவேன்னு சொன்னானா? எப்போ வருவேன்னு சொன்னான்? அவன் ஃபேஸை பார்த்தியா? சொல்ல ஹேசல். அவன் இல்லை மீன்ஸ் அவங்க ஃபேஸை என்னால் பார்க்க முடியல. அவங்க பேசினது மட்டும்தான் எனக்கு கேட்டுச்சு. அதுவும் அவங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக எனக்கு எதுவுமே புரியல மீன்ஸ். சரி நீ அழாத ஒன்றும் இல்லை அப்படின்னு அவளோட ஃபோர்ஹெட்டில் இவனோட ஃபோர்ஹெட் அட்டாச் பண்ணுறான். பாப்பா ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் ஆகாது. யூனாவும் ஆரானும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ப்ரொஃபஸரும் மேலே ஓடி வராரு. ஹேசல், உனக்கு ஒன்றும் இல்லையம்மா? ஐயோ ஆல்ரைட். என்னம்மா இது காலில் கட்டு? ஓகே சார், எனக்கு ஒன்றும் இல்லை. ப்ளீஸ் நம்ம இங்கேருந்து போகலாம். சரிம்மா, சரி வாங்க எல்லாரும் போகலாம், வாங்க. உனக்கு இப்போ ஒன்றும் இல்லைல்ல, வா நம்ம அப்படியே வேணா ஹாஸ்பிட்டல் போயிடலாம். நோ சார், எனக்கு இப்போவே ஹாஸ்டல் போகணும். ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போயிடுங்க. பட் ஹேசல், மீதி பிளேஸ்? சார் ப்ளீஸ் சார், அவளால் இதுக்கு மேலே எங்கேயும் வர முடியும்னு எனக்கு தோணல. இல்லைனா நாங்கள் எல்லோரும் அவள் கூட கிளம்பிடுறோம். நீங்கள் போய் வேணாம் மீதி பிளேஸ்லாம். இல்லை இட்ஸ் ஓகே, நம்ம எல்லாருமே காலேஜே போகலாம்.
ஐம் சாரி ஹேசல். நான் ஒரு ப்ரொஃபஸராக உங்கள் எல்லாரையும் பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கணும். என் தப்பு தான். நோ நோ சார், உங்களுக்கு உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் தான் அந்த கேவுக்குள்ளே போய் தேவையில்லாத வேலை பண்ணிட்டோம். ஐம் சாரி சார். நாங்கள் தான். இல்லை இல்லை பரவாயில்ல ஹேசல். இப்போ நீ நல்லா இருக்கல, அதுவே போதுமா? நம்மளாம் போகலாம் வாங்க. அப்படின்னு அவங்க எல்லாரும் அப்படியே ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. பட் ஹேசலோட கால் வலிக்குது, அவளால் நடக்க முடியல. ஸோ அப்படியே வின்ஸ் அப்படியே ஹேசலை தூக்குறான். வின்ஸ் என்ன பண்ணுற? அமைதியாரு. நல்லா தான் நடக்க முடியல, யாரோ ஒருத்தர் உன்னை தூக்கி தானே ஆகணும். அதுக்கு புகையில் ஆரான் உன்னை தூக்கும்போது மட்டும் அமைதியாக தானே இருந்த. இப்போ நான் தூக்கும்போது மட்டும் உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஒருவேளை ப்ளஷ் ஆகுறியா என்ன? வின்ஸ் பாய் மூடு வின்ஸ் சரி அப்போ அமைதியா வா. அப்படின்னு வின்ஸ் அப்படியே அவளை தூக்கிட்டு கீழே போகிறான். அப்படியே எல்லாரும் பஸ்ஸுக்குள்ளேயும் ஏறுறாங்க. ஹேசலும் யூனாவும் அப்படியே அவங்க வந்த பிளேஸ்லேயே போய் உக்காந்துக்கிறாங்க. ஆரானும் வின்ஸும் அப்படி தான். ஆரான் அப்படியே அவங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பிளேஸ்லையும், வின்ஸ் அப்படியே அவளுக்கு பின்னாடி இருக்கிற சீட்லேயும் உட்காடுறான். பஸ்ஸும் மூவ் ஆகுது. பட் ஹேசலுக்கு அவன் பேசிட்டு போனதே தான் ஞாபகத்தில் இருக்குது. எங்கே அவன் திரும்ப வந்துடுவானோன்னு அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. பிகாஸ் அவன் பேசினது ஃபுல்லாக எல்லாமே பாஸ்ட் லைஃப்பை பற்றி. அவளுக்கு என்ன தான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வமாக இருந்தாலும் அவன் பேசிட்டு போனதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு அவள் அப்படியே மட்டர் பண்ணிட்டே யூனாவோட தோளில் லீன் ஆகி அப்படியே அவள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறா. யூனாவும் ஒரு மாதிரி அப்படியே வரிடாக அவளை பார்த்துட்டே அவளை அப்படியே கேரஸ் பண்ணி விடுறா. இங்கே பாரு ஹேசல், என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் என்ன நடந்திருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் நான் உன்னை எங்கேயும் தனியாக விட மாட்டேன். ஐம் சாரி. இது எல்லாத்துக்கும் நானும் ஒரு காரணம். இல்லை யூனா, நீ சும்மாரு. சரி, அங்கே என்ன நடந்துச்சு நான் அது எல்லாத்தையும் ரூம் போன அப்புறம் சொல்கிறேனே. சரி ஓகே, நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அப்படியே அந்த சீட்லேயே படுத்து தூங்குறாங்க. பஸ்ஸும் அப்படியே காலேஜுக்கும் ரிட்டர்ன் ஆகுது. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்டா. அண்ட் டியூரேஷன் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண முடியலடா. பிகாஸ் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் கான்செப்ட். இது கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஐம் சாரி நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணியிருந்தா. பட் ஐம் ஷுர் நீங்கள் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி ஓகேடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணுங்கடா, அப்படியே ஷேர் பண்ணுங்கடா. சரிடா, பாய்.